ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி பிராண்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமான டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண மாட்டாங்க. லான்ச் பண்ணுற ஒரு சில இயர்பட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் 1399 ரூபாய்க்கு ரீசெண்டாக ரியல்மி பட்ஸ் T200X அப்படிங்கிற ஏஎன்சி இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி ஒரு நல்ல ஒரு ஏஎன்சி இயர்பட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS எக்ஸ்ட்ரா டிப்ஸ் யூசர் மேனுவல் மட்டும்தான் வச்சுருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் பாக்ஸுக்குள்ளாடி வைக்கல. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸி ஃபினிஷில் ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரியல்மி ஏற்கனவே 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற ரியல்மி பட்ஸ் T300ல குவாலிட்டி எப்படி இருக்கோ அதே குவாலிட்டியில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இயர்பட்ஸுக்கு ஆப் சப்போர்ட் வந்து இருக்குது. ரியல்மி லிங்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஏற்றவாறு கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இயர்பட்ஸோட ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை. இயர்பட்ஸ் மற்றும் சார்ஜிங் கேஸ் ரெண்டுமே சேர்த்து 48 மணிக்கூர் பேட்டரி லைஃப் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நான் இயர்பட்ஸை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் வந்து இருக்குது. கால் பேசும்போது வெளியுற நாய்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. கால் பேசுறதுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸுக்கு IP65 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. அதே போல டியூவல் டிவைஸ் கனெக்டிவிட்டி வந்து இந்த இயர்பட்ஸுக்கு வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸில் வந்து ஏஎன்சி வந்து இருக்குது. ரியல்மி வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ண இயர்பட்ஸில் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி ஏஎன்சி வந்து கொண்டு வரல. இந்த வாட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 25 டெசிபிள் வரைக்கும் நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஏஎன்சி வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் உள்ள ஃபேன் சவுண்டு, சின்ன சின்ன சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் நல்லா காற்று அடிச்சு அப்படின்னா அந்த சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணது பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. இந்த இயர்பட்ஸில் 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. நீங்கள் நார்மல் மோடுக்கும் கேமிங் மோடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா நார்மல் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த போல் ஃபீல் ஆகுது. கேமிங் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ரொம்ப ரிச்சாக வந்து இருக்குது. இதன் காரணமாக கேமிங்க்கு பக்காவாக வந்து இருக்குது. ஆடியோவில் எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. இந்த இயர்பட்ஸுக்கு லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 12.4 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து இதில் வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸை ஆப்பில் பெர்ஃபெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை வந்து எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் அதிகமாக இருக்குது. அதை விட ஆடியோ ரொம்ப லவுடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேஸ் இதில் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதே இது கிளியர் பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாங்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளியர் வோக்கல்ஸ் அதை வந்து எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா வோக்கல்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்குது. எனக்கு வந்து பேஸ் மற்றும் வோக்கல்ஸ் ரெண்டுமே பேலன்ஸ்டாக வேணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த TWS இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் மட்டும்தான் இதில் கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்சியாக இருக்கட்டும், இந்த இயர்பட்ஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி எனக்கு ஏஎன்சியும் வேணும், கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், குறிப்பாக பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.